சில நேரம் உங்களுக்கு இப்படி ஃபீல் ஆகுதா? நான் நெனச்ச மாதிரி என் லைஃப் போகவே இல்லன்னு, எல்லாமே நம்ம கண்ட்ரோல்லயே இல்லன்னு, நாம நம்ம மாதிரி இருக்க ட்ரை பண்ணாலும், ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் லைஃப் நமக்காக இல்ல, சுத்தி இருக்கிறவங்களுக்காகன்னு மாறிடும். அப்போதான் உள்ள ஒரு இரிட்டேஷன், ஒரு கோபம், ஏன் நான் இப்படி வாழணும்னு, நீ நினச்சது செய்ய முடியாமல் மற்றவங்க சொல்கிறதுக்காக வாழ்கிறது எல்லாராலையும் அக்செப்ட் பண்ண முடியாத ஒரு விஷயம். சில பேருக்கு ஓகேயா இருக்கலாம், ஆனால் பல பேருக்கு அது சைலண்ட்டான ஒரு ஸ்ட்ரகிள். நாம் ஒருத்தருக்காக சேஞ்ச் ஆகிறோம் ஸ்மாலாக, ஆனால் அந்த சேஞ்ச் நமக்குள்ள வேறு மாதிரி ஃபீலிங்ஸை க்ரியேட் பண்ணும். அந்த லைஃப் பனிஷ்மெண்ட்டா, கிஃப்டா, அது சிச்சுவேஷன் டிசைட் பண்ணாது, நாம் அதை எப்படி பார்க்குறோன்னு தான் டிசைட் பண்ணும். நாம் அதை எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறது தான் டிசைட் பண்ணும். ஸோ ஃபோர்ஸ் பண்ணி அக்செப்ட் பண்ணால் அது வெயிட் ஆகிடும், ஆனால் புரிஞ்சு அக்செப்ட் பண்ணால் அது மீனிங் ஆகும். இது உங்கள் லைஃப்பில் நடக்குதா? அப்படின்னா நீங்கள் மட்டும் இல்லை, நாம் நிறையா பேர் இப்படி தான். இந்த மாதிரி தாட்ஸ் உங்களுக்கு கனெக்ட் ஆகுதுன்னா இந்த சேனல் உங்களுக்காக தான். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.